வணக்கம். ஒரு 30 ஏக்கர்ல ஒரு மெகா அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லேண்ட் வித் ஃபார்ம் ஹவுஸோட சேலுக்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா வருஷம் மினிமம் 70 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் இன்கம் தர்ற மாதிரி ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பா இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டோடைய லொகேஷனல்ல ஒரு வியூ பார்த்துட்டு வாங்க. நம்ம கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு பெரியவங்க எல்லாருமே பணம் என்னடா மரத்திலேயே காய்க்குதுன்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் உண்மையாகவே பணம் மரத்தில் காய்க்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. பணம் போட்டோன்னையுமே ஒரு நல்ல வருமானம் வர்ற மாதிரி சிட்டி லைஃப்லேருந்து ஒரு அமைதியான ஒரு க்ரீனரி என்விரான்மெண்ட்டில் நிம்மதியாக இருந்துட்டு சேம் டைம் ஏர்னிங்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு அருமையான ப்ராஜெக்ட் தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் இப்போ நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த மரம் பார்த்தீங்கன்னா இப்போ இது செடியாக இருக்குது. இது 20 மாதத்து செடிங்க. இப்போ காப்பு வந்துருச்சு. அவகோடான்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மெடிசனு, இந்த மாதிரி பியூட்டிஷியன், இந்த மாதிரி ஸ்கின் ரிலேட்டடான மருந்துகள் இதெல்லாமே தயாரிக்கிறதுக்கு போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு அவகோடா செடிங்க. இது 20 மாசம் ஆச்சு. இப்ப காப்பு வந்திருக்கு பாருங்க. இல்லை காப்பு வந்துருச்சு. இன்னொரு 20 மாசத்துல இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 20 மாசம் மரமா வளர்ந்துரு ஒரு 50 கிலோல இருந்து 100 கிலோ வரைக்கும் இதுல ஈல்டு வரும். இதோடைய மார்க்கெட் ரேட்டு, மார்க்கெட்ல இதுக்கு என்ன டிமாண்ட் இருக்கு அப்படின்னா, இது மெடிசின் ரிலேட்டடா எல்லா விஷயத்துக்குமே இது யூஸ் ஆகுறதுனால கிலோ ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மகிட்ட, அதாவது நம்ம சாகுபடி பண்ணுற நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 150 to 200, 200 to 300 வரைக்குமே எடுப்பாங்க. ஸோ டிமாண்ட்ஸை பொறுத்து அந்த ரேட்டு வரும். 150 கீழே குறையாது கிலோ. ஒரு மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 50 கிலோலேருந்து 100 கிலோ 150 கிலோ வரைக்குமே ஈல்டு கொடுக்குங்க. அப்போ கணக்கு போட்டுக்குங்க, ஒரு மரத்துக்கு எவ்வளோ வருமானம் வரும். ஆவரேஜாக ஒரு மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோன்னு போட்டாலும் 200 ரூபான்னு போட்டாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபா ஒரு மரத்துலேயே நம்மளுக்கு இன்கம் வந்துருங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்கிறது 30 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ மொத்தம் 4000 மரங்க. 1500 செடி பார்த்தீங்கன்னா 20 மாதம் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 2500 செடி பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே டெவலப் ஆகிட்டு இருக்குது. 1500 செடி இப்போ காப்புக்கே ஃபர்ஸ்ட் ஈல்டு காப்புக்கே வந்துருச்சு. இன்னொரு 10 மாதம் 12 மாதம் போகிறபோது அந்த 2500 செடி இந்த லெவலுக்கு காப்புக்கு வந்துடும். இது எல்லாமே அடுத்த லெவலுக்கு உண்டான காப்புக்கு போயிடும். ஸோ ஒரு ஆவரேஜாக இந்த 30 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த 4000 மரத்தில் இன்னொரு 20 மாதம் அப்படிங்கிற போது மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். வருஷம் ஒரு 70 to 80 லட்சம் 1 கோடி ரூபா வரைக்குமே உங்களுக்கு இந்த 30 ஏக்கர் ப்ராஜெக்டில் ஏர்ன் பண்ணலாம். பட் இது வாங்குறவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஒரு சிறப்பான முதலீடு. கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 கோடி ரூபா நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த 30 ஏக்கர் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு 20 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 லட்ச ரூபா இயர்லி நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஈல்டு வரக்கூடிய ஒரு லேண்டை செலக்ட் பண்ணி, அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணி, அதுக்குண்டான வாட்டர் சோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இந்த ஓனர் பக்காவாக இதை டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டினியூவாக சொல்கிறேன். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 போர் இருக்குங்க. 2 போர் வீட்டு யூஸ்க்கு மேலே ஓடிட்டு இருக்கு. 2 போர் கீழே இருக்குது. அதாவது சுற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். ஒரு பட்டா பூமி தான். இது எல்லாமே பாரம்பரியமாக பட்டா பூமி தான். இதை வாங்கி எல்லாமே டெவலப் பண்ணி ரோடெல்லாம் போட்டு இந்த அவகோடா செடிகளை பயிரிடுற மாதிரி இந்த இடத்த ரெடி பண்ணி இதுக்கு ட்ரிப்பு போட்டு 1 லட்சம் லிட்டரில் தொட்டி கட்டி கீழே நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற இடத்துல அந்த இடத்தையும் விலைக்கு வாங்கி பைப்லைனுக்கெல்லாம் டாக்குமெண்ட்டாக வாங்கி அங்கே 2 போர் போட்டு அதில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு 2 இன்ச்சு 4 இன்ச்சு தண்ணி ஓடுதுங்க. அந்த போர் வழியாக மேலே 1 லட்சம் லிட்டருக்கு தொட்டியில் தண்ணி நம்பி மேலே மலைக்கு போகிறதுக்கும் சரி, கீழே மலையிலிருந்து மேலே கீழே பாயருக்கு சரி எல்லாம் ரெடி பண்ணி ட்ரிப்பு போட்டு ஆளுகளை வச்சு அருமையாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. காப்பே வந்துருச்சு. இதில் இன்னொரு என்னென்னா, இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா 1500 சீத்தாப்பழ செடி இருக்குங்க.
சீத்தாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஃபார்மர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா வாங்குறாங்க, 30-35 ரூபா வரைக்கும் ஒரு கிலோவுக்கு வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கு இந்த 1500 மரம் காப்புக்கு வர்றபோது உங்களுக்கு 40 ரூபா வரைக்கும் கூட டிமாண்ட் வர்றதுக்கு, 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் கூட கிலோவுக்கு டிமாண்ட் வர்றது வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவும் வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்குதுங்க. சீத்தாப்பழ செடி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இந்த செட்டப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் பேனல் போட்டிருக்கு. அதாவது 7.5 கிலோவாட்டில் வந்து கீழேயும் ஒரு சோலார் பேனல் போட்டிருக்கு, மேலேயும் போட்டிருக்கு, பிராண்டடாக போட்டிருக்கு. சோலார் பேனல்லையே வந்து உங்களுக்கு போர் ஓடுது, வீட்டுக்கு லைன் வருது, லேபர் செட்டுக்கு லைன் போயிடுது, ட்ரிப்பு எல்லாமே ட்ரிப் மோட்டருக்கு ஓடுறது எல்லாமே வந்து சோலார் பேனல்லையே ஓடிடுது. ஸோ சர்வீஸும் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 HP சர்வீஸ் கீழே போருக்கு இருக்குது. அதிலிருந்து தண்ணி இப்போ மேலே வந்து புல்லிங் ஆகி வந்துட்டு இருக்கு. இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2000-2200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் உள்ள கட்டி வச்சிருக்காரு. ஃபார்ம் ஹவுஸையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க ஃபார்ம் ஹவுஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லேபர் செட்டுங்க. இந்த 30 ஏக்கரை பராமரிக்கிறதுக்கு பண்ணுறான டூல்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ லேபர்ஸ் இங்கே தான் தங்கியிருக்காங்க. இதுக்கு மேலே தான் வந்து இந்த சோலார் பேனல் வந்து 7.5 கிலோவாட் போட்டிருக்கு. இந்த சோலார் பேனல் இருந்து இந்த வீட்டுக்கு லைன் போகுது, தண்ணி தொட்டிக்கு லைன் போகுது மோட்டருக்கு. ஸோ இங்கேயும் இதே மாதிரி போட்டிருக்காரு. கீழே வந்து ஒரு ஏரியாவில் நல்லா தண்ணி நிற்கிற ஏரியாவில் 2 போர் போட்டு 2லேயுமே 2 இன்ச் தண்ணி போகுது. அதுலேயும் வந்து அங்கேயும் சோலார் வந்து இதே மாதிரி போட்டு அங்கிருந்து தண்ணி பம்ப் ஆகி மேலே வருது. இப்போ அடுத்தது வந்து நம்ம அந்த 1 லட்சம் லிட்டர் தண்ணி தொட்டியை பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து நான் வந்து நின்றுட்டு இருக்கிறது வந்து இந்த 20க்கு 20 8 அடி ஆழம், கிட்டத்தட்ட 1 லட்சம் லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி காங்கிரீட் தொட்டி போட்டிருக்கு. இந்த தொட்டிலேருந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டிலே தண்ணி பாஞ்சிருது. மேலே போகிறதுக்கு வந்து 7.5 HP மோட்டர் போட்டிருக்கு. ஸோ அருமையாக தண்ணி ஸ்டோரேஜ் ஆகிக்குது, தண்ணி மோயறது கிடையாது. இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு செடிக்கே தண்ணியே அதிகமாக விட தேவையில்லை. அந்தளவுக்கு வந்து கிளைமேட்டு மழை வருது, மறுபடியும் மிஸ்ட்டு வருது. சுற்றி சரௌண்டிங் பாருங்கள், கம்ப்ளீட் எல்லாமே ஹில் ஸ்டேஷன். வீடு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், நல்லா சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 ஏக்கர் ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸில் இந்த வீடு வந்து வடக்கு பார்த்து வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்கு. 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கு. இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 20க்கு 30 நல்லா பெரிய கார் பார்க்கிங், 2-3 கார் வந்து நீங்கள் உங்கள் கெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நீட்டாக காருலெல்லாம் பார்க் பண்ணிக்கலாம். இந்த கார் பார்க்கிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல ஸ்ட்ரெஸ் ஒர்க் பண்ணி மேலே காங்கிரீட் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே தளம் இழுத்துருக்கு. ஃப்ரண்ட் மெயின் டோர் வந்து உங்களுக்கு 5 ஃபீட் வச்சு 3.5 ஃபீட் ஓப்பன் கொடுத்துட்றாங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா 20க்கு 11 ஒரு கோர்ட்யார்டு, அதாவது மழை வெயிலெல்லாம் வந்து உள்ள டைரெக்டாக வீட்டுக்குள்ளேயே வர மாதிரி சூப்பராக வந்து இந்த ஏரியாவை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. மேலேயும் இதே மாதிரி ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் எம்எஸ்ல வந்து போட்டு காங்கிரீட் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ட்யார்ட்லேருந்து மேலே வந்தீங்கன்னா 16க்கு 16 லிவிங் ரூம் வந்துடுது. இங்கே லிவிங் வித் டைனிங் மாதிரி வந்துடுது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கேஷனாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே சமைச்சிக்கலாம். எல்லாமே அருமையாக வந்து கிச்சன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து 2 பெட்ரூம் வந்துடுது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11க்கு 11 சைஸில் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோட வந்துடுது. அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்துடுது. ஸோ கீழே வந்து 2 பெட்ரூம், வாங்க இன்னொரு பெட்ரூமையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் போட்டிருக்கு கீழே. ஸோ இங்கே ஒரு பெட்ரூம். ஸோ 2 பெட்ரூமுக்கு 2 அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துடுது. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் 2 பெட்ரூம் இருக்கு, அதையும் பார்த்துடலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல்லே வந்து ஃப்ளைவுட் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ். அதாவது ஒரு காட்டேஜ், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஃபீல் எப்படி வந்து இருக்கணுமோ அப்படி வந்து பண்ணியிருக்காங்க. மேலே வந்தோடனே ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 11x11 சைஸில் இருக்கு. ஸோ இதுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துடுது. ஸோ நல்லா சில்லுன்னு இருக்குங்க, கொடைக்கானல் ஊட்டி மாதிரி. ஏன்னா இந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து இந்த 30 ஏக்கர்ல எந்த இடத்துல 360 நாள் கூலிங்காக இருக்குது, நல்லா சில் கிளைமேட்டாக இருக்குதுங்கிறத செலக்ட் பண்ணி அந்த ஹைட்டில் இந்த வீட்டை வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காரு. உண்மையாகவே வந்து ஏசியே தேவையில்லை, அவ்வளோ சில்னஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. அப்படியே அந்த ப்ரீஸ் வந்து அந்த கூலிங் ப்ரீஸ் வந்து நம்ம மேலே வந்து அப்படியே படுதுங்க. ஸோ இது ஒரு 11க்கு 11 ஒரு பெட்ரூம், இதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துடுது. ஸோ நீங்கள் லீவு நாளில் உங்கள் ஃபேமிலியோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அக்கேஷனலாக வந்து இங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு ஏர்னிங்ஸும் எடுத்துகிட்டு இந்த வீட்டில் இருந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். 4 பெட்ரூம் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பேர் அழகாக தங்கலாம். வந்தால் 20-25 பேர் அழகாக தங்கலாம். ஸோ சுற்றி பாருங்கள். நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்க, ஃபேமிலியோடு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே வருங்க டெரஸ் ஏரியாவில் நின்றுட்டு சுற்றி இந்த ஹில் வியூ பார்த்து சுற்றி நம்மளுக்கு வருமானம் வருது.
வருமானம் வர்றதுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணி வச்சாச்சு. வீடு இருக்கு, அப்படியே ஹாயா ஏர்னிங்ஸ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுமான்னு வாழ்க்கையை சூப்பராக வாங்கினாங்க. அந்த மாதிரி ப்ராஜெக்ட். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல தான் டாக்குமெண்ட் இருக்கு. ஓனர் இதை வந்து வச்சு கொஞ்சம் லோன் வாங்கியிருக்காரு. ரிலீஸ் பண்ணிக்கல, அதுவும் பிரச்சனையே இல்லை. ஸோ பேங்க்ல லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லை, லீகல் வந்து பக்கா கிளியரா இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ ஏரியா பாருங்க. இப்போ வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து சிட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்ல சத்தியமங்கலத்துலயோ பொள்ளாச்சியிலையோ அல்லது வந்து மேட்டுப்பாளையத்துலையோ உடுமலைப்பேட்டையிலையோ இந்த மாதிரி ஏரியாவில் வந்து தோட்டம் வேணும்னு கேட்குறீங்க. ஒரு 3 ஏக்கரா 5 ஏக்கரா தோட்டம் வேணும்னு கேட்குறீங்க. போய் விலைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏக்கரா 1 கோடி 1.5 கோடி சொல்கிறாங்க. அப்படியே நம்ம அந்த தோட்டத்தை வாங்கினாலும் ஆளு வச்சு ஒரு தென்னம்பிள்ளையை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணால் எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுத்துட முடியுங்க. ஸோ ஆனால் இது பாருங்க, இது வந்து உங்களுக்கு வந்து 30 ஏக்கர் சேர்ந்து ஏக்கர் 27 லட்ச ரூபா தான் ஓனர் சொல்கிறாரு. இதுலேருந்து ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம், ரொம்ப குறையாது. உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 கோடி தான் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. 30 ஏக்கரா பூமி கிடைக்குது உங்களுக்கு. 30 ஏக்கரா பூமி கிடைக்குது. இந்த 30 ஏக்கராலையும் வருஷம் உங்களுக்கு 70லேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்போட கிடைக்குது. சரி, நீங்கள் போயிட்டு சிட்டியிலிருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒரு 4 ஏக்கரா 5 ஏக்கரா தோட்டம் வாங்கி அதுக்கு வந்து சர்வீஸு எல்லாம் பார்த்து ஆளுகளை வச்சு மெயின்டைன் பண்ணி என்ன ஈல்டில் சம்பாதிச்சிட முடியும். சரி, சம்பாதிக்கலானே வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு அதனுடைய ரிஸ்கில் விட இது ரிஸ்க்கு கம்மி. ரெண்டாவது, ஒரு சிட்டி லைஃப்லேருந்து என்டையராக நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. இப்போ நீங்கள் திருப்பூர்லேருந்து வந்தீங்கன்னா 1.5 மணி நேரம், கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா 1.5 மணி நேரம், ஈரோட்லேருந்து வந்தீங்கன்னாலும் 1 மணி நேரம் தான். 1 மணி நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த இடம் எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம சத்தியமங்கலத்துக்கு அடுத்து கடம்பூர் எல்லாருக்குமே தெரியும். சத்தியமங்கலத்திலிருந்து நீங்கள் வந்து வரும்போது அந்தியூர் போகிற ரோட்டில் வரும்போது வந்து உங்களுக்கு 4 ரோடுன்னு ஒரு ஏரியா வரும். அதுலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா 20 கிலோமீட்டர், அதாவது ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி இருக்குது ரோடு உங்களுக்கு. அந்த ரோட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கடம்பூர் பஸ் ஸ்டாண்டு வரும். கடம்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 7வது கிலோமீட்டரில் சுற்றி வீடு நிறைஞ்ச ஏரியா. அதாவது இப்போ நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியேஷனுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாம் மக்கள் குடியிருக்கிறாங்க. விவசாயம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. வாழை, தென்னை, கரும்பு எல்லாமே விவசாயம் சிறப்பாக நடக்குது. அந்த ஏரியாவுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம இந்த ஓனர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. சரௌண்டிங் எல்லாம் திருப்பூர், ஈரோடு மக்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து 20 ஏக்கர் 30 ஏக்கர் வாங்கி இந்த மாதிரி வந்து லாங் டைம் ஏர்னிங்ஸ் வர மாதிரி ஈல்டு எல்லாமே போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கனால பார்த்துக்கலாம். இந்த இடத்துக்கு அதாவது இந்த இடத்துக்கு வர வரைக்கும் என்னடா இது வளைஞ்சு போகுது, சத்தியிலேருந்து உள்ளே போகுது, தூரமாக இருக்குன்னு நானே கூட ஃபீல் பண்ணேன். பட் உள்ளே வந்து இந்த ஏரியாவில் நின்னோன்னையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மனசே பூரா மாறிடுச்சு. ஏன் நம்மளே இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரை பண்ணி இப்போ வாங்க முடியாதா, அளவு ஒரு 5 ஏக்கரா வாங்க முடியாதா, 2 ஏக்கரா வாங்க முடியாதா அப்படிங்கிற ஒரு யோசனை வருது. பட் இது மொத்தமாக தான் கொடுக்குறாரு, பிரித்து கொடுக்க போகிறது கிடையாது. மொத்தமாக இந்த 30 ஏக்கராவையும் வந்து ஓனர் வந்து சேல் பண்ண போகிறாரு. டாக்குமெண்ட் கிளியராக வச்சிருக்காரு. எல்லா பவுண்டரி எல்லாமே கிளியராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு இதை பற்றி இன்னும் மேலும் தகவல்கள் நிறைய வேணும், வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு யோசிக்காதீங்க, வந்துருங்க. ஏன்னா இது வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ப்ராஜெக்ட். உங்கள் கையில் வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா போட்டால் லைஃப் டைம் நம்ம ஏர்னிங்ஸ் பார்த்துட்டு உட்காந்துக்கலாம். ஸோ கால் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, வந்து பார்த்துட்டு சொந்தம் பண்ணிக்கலாம். நன்றி.